Hello friends, welcome to Delicious Dining. இன்னைக்கு நாம blueberry muffin எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Fresh blueberry 1/4 கப், உலர்ந்த blueberry 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 150 கிராம், முட்டை 1, all purpose flour 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 120 ml, Buttermilk 120 ml. மஃபின் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை 375 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த பட்டர் மில்க் கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடலாம். எண்ணெய், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், சர்க்கரை, இந்த லிக்விட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கலந்துட்டு இதை ஒரு பவுல்ல மாத்திரலாம். இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இது கூட சேர்த்து கலந்துடலாம். பேட்டர் எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் நம்ம வச்சிருக்கிற ப்ளூபெரிஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு முறை கலந்துடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் அண்ட் ட்ரை ப்ளூபெரி எடுத்திருக்கேன். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரே மேலே இது போல் பேக்கிங் கப்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். கலந்து வச்ச இந்த ப்ளூபெரி மஃபின் பேட்டரை இந்த கப்ஸில் 3/4 கப் அளவுக்கு நம்ம அளந்து ஊற்றிடலாம். கப்ஸில் எல்லாமே ஊற்றினதும் 2 முறை இது போல் தட்டிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை அவனில் வைக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக அழகாக வெந்து வந்திருக்கு. இது எனக்கு பேக் ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேக் பண்ணுற அந்த அளவை பொறுத்து டைம் எடுத்துக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த ப்ளூபெரி மஃபினை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிஷியஸ் டைனிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.